ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 10:30 ஆகுதுங்க. நம்ம வந்து இப்போ வெளியில் தான் நான் கிளம்பிட்டேன். எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு வந்து ஒரு பரோட்டா ஆர்டர் ஒன்று வந்திருக்குங்க. அதாவது வீட் பரோட்டா வந்து நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. அந்த பரோட்டா எடுத்து நம்ம வந்து டெலிவரி தான் கொடுக்க போகிறோம். அதாவது நான் வந்து கொஞ்சம் ஹோல்சேல் ஆர்டர்ஸ் வந்து தேவைப்படுறவங்க என்கிட்ட வாங்கிக்கோங்க. அதாவது சென்னை வாசிகளுக்கு தான் இது வந்து சொல்கிறேன். நம்ம இருக்கிறது வந்து சென்னை அப்படிங்கிறதுனால ஹோல்சேலில் வந்து உங்களுக்கு வீட் பரோட்டா, மைதா பரோட்டா அந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நமக்கு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. அதாவது நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஒரு 3 to 4 டேஸ் வச்சுக்கலாங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா, ஃப்ரீசரில் வைக்கிறீங்கன்னா 1 வீக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு 2 to 3 டேஸ் அவ்வளோதான் வைக்க முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெமிக்கல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் இப்போ நான் வந்து அந்த பரோட்டா தான் எடுக்க போயிட்டுருக்கேன். தேவைப்படுறவங்க நமக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பரோட்டா வாங்குறதுக்கு வந்துட்டோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரோட்டா ஃபேக்ட்ரியிலேருந்து நமக்கு வர்றது தாங்க. இந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கனாக்கா பரோட்டா ஃபேக்ட்ரி, பரோட்டா செய்கிறாங்க இல்லையா, அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து தான் நம்ம வந்து வாங்கி இந்த மாதிரி ஹோல்சேல் ஆர்டர்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா வீட் பரோட்டா தான். ஒரு 250 பீஸ் கேட்டிருந்தாங்க. அதாவது ஒரு 25 பேக்கெட் கேட்டிருந்தாங்க கஸ்டமர் வந்து. அதாவது இது யார் கேட்டிருந்தாங்கன்னாக்கா, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் வந்து நம்மள்ட்ட கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து எப்போதுமே ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து தான் டெலிவரி பண்ணுவேன். என்கிட்ட இருக்கிற பீசஸ் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து கடைக்கும் வந்து யூஸ் பண்ணுறோம். கடைக்கு வந்து மைதா பரோட்டா தான் நான் யூஸ் பண்ணுவேன். வீட் பரோட்டா ஒரு சிலர் மட்டும்தான் கேட்பாங்க அப்படிங்கிறதுனால அது வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு வழியாக நம்ம வந்து பரோட்டா வாங்கிக்கிட்டோம். அங்கே வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. சரி, பக்கத்தில் வந்து கரும்பு ஜூஸ் கடை இருந்ததுனால அங்கே குடிக்கலான்னு போனேன். அவர் அப்போ தான் கரும்பு ஜூஸை வந்து கரும்பை சீவிட்டு இருந்தார். அதனால் அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டு நம்ம வரக்கூடிய இடத்துலையே அப்படியே வந்து நான் டெலிவரி கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோங்க. அதனால் ஒரு குட்டி வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. நான் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா ஆர்டர்ஸுமே நான் பண்ணுவேங்க. எனக்கு ஃபுட் ஆர்டர் வந்தாலும் நான் பண்ணுவேன். அதே போல் மசாலா ஆர்டர் வந்தாலும் பண்ணுவேன். பரோட்டா ஆர்டர் வந்து ஒரு 4 பீஸ் 5 பீஸ் கேட்டாலுமே வாங்கி தருவேன். ஏன்னாக்கா என்னுடைய இலக்கு வந்து எனக்கு வருமானம் வரணும் அப்படிங்கிறது தான். ஏதாவது ஒரு பிஸ்னஸில் வந்து நான் சாதிக்கணும் அப்படிங்கிறது தான். அதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதனால் பார்க்கலாம் எது எனக்கு கை கொடுக்கும்னு தெரியாது. ஏன்னா எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா முழு நேரமும் வந்து என்னால் வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து பண்ண முடியல. பார்ட் டைமாக தான் பண்ண முடியுது. எனக்கு ஆர்டர்ஸ் வரும்போது தான் அதெல்லாமே பண்ணுறேன். லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கனாக்கா மசாலா ஆர்டர் ஒரு 1000 ரூபாய்க்கு நான் எடுத்தேன். அந்த ஆர்டர் செஞ்சு கொடுத்துட்டாங்க நான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து பரோட்டா ஆர்டர் நமக்கு வந்தது. இந்த பரோட்டா ஆர்டரும் வந்து நான் எடுத்து கொடுத்துருக்கேன். சென்னை வாசிகளாக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பரோட்டா தேவைப்பட்டதுன்னா ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நான் டெலிவரி கொடுக்க முடியும். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் நான் கொடுப்பேன். எனக்கு ஆர்டர் வந்ததுக்கப்புறம் தான் நான் ஆர்டரே கொடுத்து நான் ஃபேக்ட்ரியில் வந்து ஆர்டர் கொடுத்து நான் ரெடி பண்ணி கொடுப்பேங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் எல்லாருமே வந்து எந்த ஒரு சின்ன சின்ன வியாபாரமும் அது ஒரு வியாபாரம் தான் எனக்கு. அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா பார்க்கலாம் எது வந்து எனக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏதாவது ஒன்று கண்டிப்பாக எனக்கு கை கொடுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்காக தான் ஓடி உழைச்சிட்ருக்கேன். ஹோட்டல் பிஸ்னஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப கடினமான ஒரு தொழிலுங்க. அது வந்து என்னுடைய வாழ்வாதாரம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபேமிலி ரன் ஆகணும்னா என்னுடைய ஹோட்டல் தொழில் தாங்க எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதனால என்னால் மற்ற விஷயங்களில் யூடியூப்பு அதிலெல்லாம் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. டைம் கிடைக்கிற நேரத்தில் தான் நான் வீடியோஸே நான் பண்ணுறேன். லாங் வீடியோஸ் வந்து எனக்கு நேரம் கிடைக்கும்போது தான் போட முடியும். அது இல்லாமல் இப்போ ஷார்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.